ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி அமாவாசை பற்றி பார்க்கலாம். ஆடி அமாவாசை எப்போது வருகிறது என்றால் ஆகஸ்ட் 12 அன்று ஆடி அமாவாசை, புதன்கிழமை அன்று அமாவாசை. ஆடி மாதம் வருகிறது. ஆடி மாதம் வருங்க ஆடி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மொத்தம் 3 அமாவாசை. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, 3 அமாவாசை முக்கியமாக சொல்லுவாங்க. இது உத்தராயணத்தில் வர்ற அமாவாசை, தை அமாவாசை முதல் வர்ற அமாவாசை. அதுபோல் தட்சிணாயனம், ஆடி மாதத்தில் தட்சிணாயனம் தொடங்குது. தட்சிணாயனத்தில் வர்ற அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. மிக முக்கியமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசைக்கு என்னென்னா, நம்ம ஏற்கனவே செய்யாத திதி தர்ப்பணம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட செய்ய விட்டு போச்சுன்னா இந்த தினத்தில் நாம் செய்து அந்த பித்திருக்களை திருப்தி அடைய செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஆடி அமாவாசைக்கு உண்டு. தட்சிணாயனத்தில் வருகிற முதல் அமாவாசை. இந்த அமாவாசை அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் முதலில் செய்ய வேண்டியது முன்னோர்களை வழிபட வேண்டும். அதாவது எப்படி வழிபாடு என்றால், எள்ளும் தண்ணியும் அவர்களுக்கு இறைத்து, அதுதான் அவர்களுக்கு மிகுந்த முக்கியமான ஒரு உணவு. அந்த எள்ளும் தண்ணியும் இறைத்து நாம் அவர்களை வழிபாடு செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதன் பிறகுதான் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். அது நமக்கு முக்கியமான ஒரு கடமை உண்டு. பித்திருக்கடன் தீர்க்க வேண்டிய ஒரு கடமை உண்டு. 5 கடன், இது ஒரு கடன். ஆக இதுக்கு நாம் செய்ய தவறக்கூடாது. இதை நாம் செய்தோமானால் நமக்கு வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். பித்திருக்கள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. பித்திரு தோஷங்கள் நீங்கும். இதெல்லாம் நிறைய நான் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். மிக ஒரு நல்ல ஒரு வழிபாடு இந்த பித்திருக்கள் வழிபாடு. அமாவாசை என்று அதுதான் அவர்களுக்கு தான் முன்னேற்பை. இந்த ஆடி அமாவாசை குல தெய்வம் முதலிய எல்லா தெய்வங்களும் நாம் வணங்கலாம். மலை மேல் உள்ள தெய்வங்கள், சில வனத்தில் இருக்கும் சில தேவதைகள், அதுகளை நாம் வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது மிகவும் சக்தியான ஒரு தினம் ஆடி அமாவாசை என்பது. ஆடி அமாவாசை என்பது என்னென்னா, சூரியன் ஆண்மை, வீரம், ஆற்றல் முதலியவையெல்லாம் தருபவர் தான் இந்த சூரிய பகவான். சந்திரன் மனோகாரகன், மனசுக்கு மிக இனிமையை தருபவர். ஆக இந்த சூரியன் சந்திரன்லாம் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஒவ்வொரு அமாவாசை என்று. இப்போ ஆடி அமாவாசை கடகத்தில் ஒன்றா இருப்போம். கடகத்தில் குரு வேற உச்சம். மிக சிறப்பான ஒரு தினம். அந்த தினம் நாம் நம் முன்னோர்களை நாம் வணங்கி வழிபடுவது நமக்கு நல்ல ஒரு சிறப்பு வேணும் பலன்களை தரும். இது ரொம்ப சிரத்தையாக செய்யணும். இந்த ஆடி அமாவாசைன்னு இல்லை, எந்த அமாவாசையும் சரி, திதியும் சரி, எல்லாமே நீங்கள் எடுத்தோம்னா ரொம்ப சிரத்தையாக, ரொம்ப கவனமோடு பக்தியோடு செய்யணும். அதுதான் மிக முக்கியம். அப்போது தான் நல்ல பலன்கள் கொடுக்கும். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. அதாவது ஏதோ நாம் அன்றைக்கி வந்தோம், காலையில் குளித்தோம், அங்கே போய் அதெல்லாம் கிடையாது. தர்ப்பணம் பண்ணிட்டோம், வந்துட்டோம். அது நம்ம பக்தியோடு வீட்டெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு வச்சு நல்ல பக்தியோடு போய் அவர்களுக்கு நாம் செய்யணும். அது நம்ம கடமை நினச்சி நாம் போய் அங்கே செஞ்சு அவர்கிட்ட போய் நம்ம பேர், நம்ம முன்னோர்கள் பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு போகலான்னு அந்த நேரம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வச்சுட்டு போய் அங்கே அவர்கிட்ட போய் நின்று நாம் தர்ப்பணம் செய்து அவருக்கு தட்சிணை குடிச்சிட்டு அதன் பிறகு நாம் நம் வேலையை பார்க்க வேண்டும். தர்மம் போய் செய்யலாம். தர்ப்பணம் பண்ண பிறகு நீங்கள் தாராளம் தர்மம் தானம் எல்லாம் செய்யலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதெல்லாம் செய்யாமல், தர்ப்பணமெல்லாம் செய்யாமல் நான் தான தர்மம் பண்ணிட்டேன், ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த கணக்கு இந்த கணக்கு இதெல்லாம் வேறு. நீங்கள் தர்ப்பணம் பண்ண பிறகு தானம் தர்மம் எல்லாம் செய்யலாம். ரொம்ப சிரத்தையாக செய்யணும். நாம் எந்த அளவுக்கு சிரத்தையாக செய்கிறோமோ, ரொம்ப சுத்தமாக செய்கிறோமோ, அது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். ஏன்னா இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் ரொம்ப பக்தியாக நாம் செய்யணும். அதுதான் முக்கியம். செய்யக்கூடாது என்னென்னா, நாம் அன்றைக்கி பார்த்து சரி இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், மீட்டிங் இருக்குது, சேவ் பண்ணிக்கிறேன், அது பண்ணிக்கிறேன், நகத்தை வெட்டிக்கிறேன், முடி, இதெல்லாம் இருக்கக்கூடாது. தர்ப்பணம் பண்ணிட்டோமா சாம இதெல்லாம் செஞ்சுட்டு நாம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அன்றைய தினம் பகலில் தூங்கக்கூடாது, வெளியே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் நாம் கண்ட்ரோலாக இருந்தோம்னா ரொம்ப சிரத்தையாக செஞ்ச மாதிரி ஆயிரும் பலன்கள். நான் ரொம்ப ஓவராலாம் சொல்லலை, இந்த அளவுக்காக நாம் பண்ணலாம்.
பண்ணி அந்த அவர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அது மிக முக்கியம். நாம் தர்ப்பணம் கொடுப்பது எப்படியெல்லாம் அதில் சொல்லியிருக்கு தெரியுமா? புராணங்களில் பார்த்தோம்னா, நாம் தர்ப்பணம் செய்வதால் நம் பித்தர்கள் மட்டுமல்ல, சூரியன், சந்திரன், அக்னி, அஸ்வினி குமாரர்கள், தேவர்கள், மருத்துக்கள், பித்திருக்கள் முதலில் எல்லோரையும் நாம் திருப்திப்படுத்துகிறோம். இந்த தர்ப்பணம் செய்வதால் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றெல்லாம் புராணங்கள் சொல்லியிருக்குது. அதனால் ரொம்ப சிரத்தையோடு நாம் அந்த தர்ப்பணம் செய்து முடிக்க வேண்டும். அன்றைய தினம் தர்ப்பணம் மட்டும் செய்ய தவறக்கூடாது. அன்று மிக விரதம் என்றால் அன்று தர்ப்பணம் முடித்த பிறகு சாப்பிட வேண்டும். இரவு சாப்பிடக்கூடாது. முந்தைய நாள் இரவு கூட சாப்பிடக்கூடாது. சொல்ல போனார் அந்த அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். அது மிக முக்கியம். இந்த வீடியோ, அதாவது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அனுபவம்.